செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவி கட்கே உமது அன்பை என் நடையார் காட்டு செய்யும். கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோ. பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வின் நாளின் காலை வேளையிலும் சுவாமி உடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்தீர்கள். ஆண்டவரே, நீர் சபையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறீர். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும் என்று விரும்புகிறேன். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படத்தக்கதாய் திருச்சபையிலே பலவிதமான ஊழியங்களை வைத்து உம்முடைய வார்த்தைகளை நீர் போதித்து விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் செவ்வையான பாதையிலே நடத்தவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாய் அப்பா நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஆண்டவரே நீர்க்கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பேசுகிற அடியனை உம்முடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள்ளும். உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த மாதத்திலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த நாளிலே பேச விரும்புகிறேன். கடந்த மாதம் எதை குறித்து தியானித்தோம்? ஆசரிப்பு அவசியமா? இன்னும் குறிப்பாக என்ன ஆசரிப்பை பற்றி பேசினோம்? தபசு நாட்கள், லென்டன் டேஸ். இது ஆசரிப்பு அவசியமா என்று சிந்தித்தோம். ஆசரிப்பு வேதத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்பதையும் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து பார்த்தோம். தேவனுடைய ஆலயத்திலே பானபலி அற்று போயிற்று. பானபலி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் செய்த நன்மைகள், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற வழிகள், இவைகளின் நிமித்தமாய் மனதில் ஏற்படுகிற சந்தோஷத்தின் அடிப்படையிலே தேவனுக்கு கொண்டு வரக்கூடிய காணிக்கை. அந்த பானபலியாக பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஜீவிதமே வார்க்கப்பட்டு போகிறது என்று சொன்னதையும் கவனித்தோம். இப்படியாக பானபலியாக வார்க்கப்படாமல் திருச்சபைகளிலே ஜனங்கள் வந்து போகிற அனுபவம். காரணம் என்ன? ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்தினால் அந்த மகிழ்ச்சி இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை, அந்த நன்றி அறிதலின் படைப்புகள் இல்லை. ஆகையினாலே பரிசுத்த உபவாச நாளை கூறுங்கள், ஆசரியுங்கள் என்று யோவேல் சொன்னதை பார்த்தோம். பரிசுத்த உபவாச நாள் என்பது ஒரு ஆசரிப்பு. அதே போல் இந்த நாட்களிலே இந்த தபசு காலங்கள் பலவிதமாய் ஆசரிக்கப்பட்டு வந்தாலும் நாம் எப்படி அதை ஆசரிக்க வேண்டும் என்றால், நாம் விட வேண்டியவைகளை விட்டு, சொல்லுங்களேன், எல்லாம் மறந்துட்டீங்க. விட வேண்டியவைகளை விடுதலும், பற்றி கொள்ள வேண்டியது, சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதும் என்னென்ன என்று 5 குறிப்புகளை பார்த்தோம். ஒருவேளை கடந்த மாதத்தில் வராதவர்களுக்காக சொல்லுகிறேன், ஆனால் வந்தவர்களுக்கும் அது பிரயோஜனமாகத்தான் இருக்கும்.
என்னென்ன குறிப்பு பார்த்தோம்? கலாத்தியரிலிருந்து ஒரு குறிப்பை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சுயாதீன பிரமாணம் என்கிற சத்தியத்தை பார்த்தோம். நியாய பிரமாணத்தை கையாளுவதிலே சுயாதீன பிரமாணத்தின் அடிப்படையிலே அது கையாளப்பட வேண்டும். ஆண்டவர் அந்த சுயாதீனத்தை அனுசரித்து அவருக்கு பிரியமாய் அவரிடத்தில் கிட்டி சேர்ந்து தேவ ஜனங்களுக்கு நேராய் அன்பை பாராட்டி வாழுவதற்கு அறிவுறுத்தி இருக்கிறார். எனவே சட்ட திட்டங்கள் நியாய பிரமாணத்தை பிடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற அனுபவம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாய் சுயாதீன பிரமாணம். இரண்டாவது கலாத்தியரிலே வாசித்தோம். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிற அனுபவம். அப்புறம் பிலிப்பியர், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆனால் எப்பொழுதும் ஒரு விதமான உற்சாகம் மனதில் எல்லாம் நமக்கு ஃபேவரபிளா நடந்துட்டே இருக்கும்னு கிடையாது. ஆனால் அதன் மத்தியிலும் நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கு உரிய காரியங்களை பற்றி கொள்ள வேண்டும், விட வேண்டியவைகளை விட்டு விட வேண்டும். அடுத்தது கொலோசையரிலே பார்த்தோம், பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்போ மற்றது அன்பை தரித்து கொள்ளுகிறது அனுபவம் என்ன என்று பேசினோம். அதை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் கசப்பை விட்டுவிட வேண்டும், ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிறதை விட்டுவிட வேண்டும், மற்றவர்களை சகித்து கொள்ள வேண்டும், எரிச்சல் பொறாமை இவைகளை விட்டுவிட வேண்டும். அடுத்தபடியாக கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5 பார்த்தோம். தேவன் இந்த காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் நம்மை எதற்கு நியமிக்காமல் தண்டனைக்கு நம்ம நியமிக்கல. He has not appointed us for condemnation. நம்மை கண்டித்து நம்மை கைவிடுவதற்கு அல்ல, ரட்சிப்படைவதற்கென்றே இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலே இந்த புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் என்பதை குறித்து சற்று ஆழமாக பார்க்கலாம். தரித்து கொள்வது என்றால் ஒரு காரியத்தை அணிந்து கொள்வது. சட்டை எடுத்து போட்டுக்கிறது, ஒரு ட்ரெஸ்ஸை போடுறது மாதிரி புதிய மனுஷனை எடுத்து டெய்லி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி, எங்க இருக்கா அந்த புதிய மனுஷன்? அவரும் நமக்குள்ளதான் இருக்கிறார். பழைய மனுஷன் எங்க இருக்கிறாரு? அவரும் அங்க ஒழிச்சிருக்கிறார். அவரை விடணும், இவரை தரித்து கொள்ள வேண்டும். இதை சற்று ஆழமாக இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சற்று ஆழமாக உன்னிப்பாக கவனியுங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இந்த அதிகாரத்தை ஆரம்பத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்றால் 1வது வசனத்திலே அவர் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. மூணும் நம்மகிட்ட இருக்குதான்னு பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் என்ன சொல்லிடுவோம், கம்மியா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வந்துடும். என்னென்ன வேணும்? மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இந்த பொறுமை இவ்வளவு சேர்ந்து இது இருக்கான்றதுக்கு டெஸ்ட், எல்லாரையும் அன்பினால் தாங்க முடிகிறதா? தாங்க முடியல நிறைய நேரத்துல. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு விட்டு போகுது, ஒண்ணு பொறுமை போயிடுது. இன்னும் இந்த மனத்தாழ்மை இல்லை என்றால் சாந்தப்படும். கடந்த வாரத்துல எத்தனை இடத்துல நம்ம பொறுமையை இழந்தோம்? கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்க முடியுமா? பிளாஷ்பேக் போட்டு பார்க்க முடியுமா? பொறுமை இழந்தவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்க. நான் பொறுமை இழந்து
ஆகையினாலதான் இதை குறித்து இன்னும் அதிகமாய் சிந்திக்க தூண்டப்பட்டேன். ஒருவேளை உலக பிரகாரமாய் பொறுமை இழந்ததற்கு ஒரு விளக்கத்தை என்னால் சொல்ல முடியும், ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு பைண்டிங் ரிலேஷன்ஷிப் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? மனத்தாழ்மையும் சாந்தமும் பொறுமையோடு அன்பினால் தாங்கணும். ஆகையினால இதற்கென்று அவர் சபையிலே பல காரியங்களை வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அதற்கு முன்பாக ஏன் அப்படி பண்ணணும்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாருக்கும் ஆண்டவர் இது எல்லாவற்றையும் ஒன்றாகத்தான் வைத்திருக்கிறார். நமக்குள்ளே அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வேறு எந்த பிள்ளைகளுக்குள்ளேயும் இதுல எந்த வித்தியாசமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கிறோம். பார்த்த உடனே இவங்க அந்த திருச்சபை இப்படிப்பட்ட திருச்சபை, இவங்க இப்படிப்பட்ட, இதெல்லாம் நம்ம மனசுதான் ஓடுதே தவிர, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த எல்லாமே 7 காரியங்களும் நான் ஒன்னாதான் வச்சிருக்கேன். நீங்க தான் பிரிச்சு பிரிச்சு வைக்கிச்சு மனசுக்குள்ள வித்தியாசமாக எண்ணங்களை உடையவர்களாக, சிந்தைகள் உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே இதெல்லாம் விடுறதுக்கு மனத்தாழ்மை, அப்புறம் சாந்த குணம், பொறுமையோடு ஒருவரை ஒருவர் தாங்குவதற்கு, அன்பிலே தாங்குவதற்கு பாருங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் திருச்சபைக்குள்ளே வளருவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, திருச்சபையில ஒருத்தருக்கும் வேறு வேறு வரங்களை தம்முடைய சித்தத்தின்படி கொடுத்திருக்கிறார். ஆகையினாலதான் நமக்குள்ள நிறைய வித்தியாசம். இங்கே பார்க்க போது 7வது வசனம், கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளி. எனக்கு ஒரு கிருபை, ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒன்னுலயே கிருபை நிறைய இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கு கோபம் வருது அல்லது பொறாம வருது. ஒரு தாளந்து இருந்தவன் என்ன சொன்னான்? அவனுக்கு 5 தாளந்து இருக்கு, ஆகையினால அவன் செய்தான். எனக்கு ஒரு தாளந்துன்னு தந்தீங்க, கொண்டு போய் பதிச்சு வச்சிட்டான். இல்லையா? 5 தாளந்து வச்சுட்டு நல்ல கிருபை பெற்றவர்களுக்கு மற்றவர்களை பார்க்கும் பொழுது மேட்டிமை காணப்படுகிறதா, குறைபாடுகள் காணப்படுகிறதா, என்ன நம்முடைய மனதின் சிந்தனைகளாக இருக்கிறது? ஆண்டவர் ஆனால் வித்தியாசப்படுத்தி வைத்திருப்பது, கண்ணுடைய வேலை பார்ப்பது. கண் தான் ரொம்ப சிறப்புன்னு நம்ம நினைச்சிட முடியாது. கால் எல்லா அழுக்கலையும் நடந்தாலும் கால் இல்லைன்னா முடியாது. ஆகையினால இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை ஆண்டவர் செய்வதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் நம்ம சில நேரத்துல நம்ம சொல்லுகிறத மற்றவங்க அதை எளிதாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொண்டாலும் அதன்படி செய்ய முடியாமல் அல்லது செய்யாமலே உதாசீனமாய் இருக்கிறவர்கள் மீது நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். அப்பவும் இதை யோசிக்கணும். ஒருத்தருக்கும் கிருபை வேற வேற விதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விளங்க பண்ணுவதற்காக திருச்சபையிலே 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். 11வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, அகைன் அந்த ஒற்றுமைக்காக தான் அவர் செய்றார். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படி. இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட புருஷரா இருக்கிறோம்? பூரண புருஷரா இருக்கிறோமா? பூரண புருஷர் யாரு? பிதா, தேவன் ஒருவர் தான். அவர் தான் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். ஆண்டவர் நம்ம பூரணர் ஆகும்படி என்ன சொல்றாரு? சத்துருக்களை சிநேகிக்க சொல்றாரு. நம்மளை சபிக்கிறவங்கள வருமா வாயில சிநேகிக்க முடியுமா? தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறோமா? நமக்கு என்ன? தீமை செய்யலைனாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்? சரி, நமக்கு என்ன, நம்மால முடியாது. மிகவும் எளிதாய்
நல்ல கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிறவங்க கூட அப்படிதான் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகையினால இன்னும் நாம் பூரண புருஷராய் மாறுவதற்கு ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் திருச்சபையில் வைத்திருக்கிறார். ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்ப இன்னும் ஆகல இல்ல. எபேசு திருச்சபை ஒரு சிறந்த திருச்சபை. 3 வருடங்கள் பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்த ஒரே திருச்சபை. எல்லா திருச்சபைகளிடத்திலும் பல குறைவுகளை எல்லாம் சொன்னாலும் இங்க நேரடியாக குறைவுகள் சொல்லப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் இன்னும் பூரணராகாதபடியினாலே அவர்களுக்கு இவைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். ஆகையினாலே அவர்கள் புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. யார் சீர்பொருந்தணுமா? நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள் தானா? பரிசுத்தவான் தான் சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் பாத்தீங்களா, இன்னும் பரிசுத்தவானே ஆகல. தயவு செய்து இந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. தேவன் நம்மை எடுத்து ஒரு இடத்துல வச்சு, என் பிள்ளை நீ பரிசுத்தவான்னு சொல்லி வைத்திருக்கிறார். அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க. அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம அதிகாரம் அல்லது அவர் நமக்கு கொடுத்த உரிமையன்னா எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்றோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், மனதிலே உண்மையா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை வேதம் பரிசுத்தவான்கள் என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் இந்த பரிசுத்தவான்னு சொன்னோன்னே நம்ம நினைக்கிறது நான் கடவுளுக்கு இப்படி போயிட்டேன், சமமா வந்துட்டேன். அதுதான் இல்லை. நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன்ல, ஹெட் மாஸ்டர் வீட்டுல ஒரு பையனை கொண்டு போய் வச்சது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா சொல்ல மாட்டேன், ஞாபகம் இல்லைன்னா திருப்பி சொல்லுவேன். பிறகு உங்களுக்கு தான் போர் அடிக்கும். யாருக்கும் ஞாபகம் இல்லையா? சரி. ஒரு பையன் ஸ்கூல்ல ரொம்ப சேட்டை பண்ற பையனா இருந்தான். அவன் ஸ்கூல் ஹாஸ்டல்ல இருந்தான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தம்பி நல்லா உன்னிப்பா கவனிக்கிறார், சின்ன வயசு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. அப்ப டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க, இந்த பையனை ஹாஸ்டலை விட்டு வெளியே துரத்திடுவோம், இல்லைன்னா இவன் மற்ற பையன்களையும் எடுத்துருவான் அப்படின்ட்டு. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணாங்க, நம்ம போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லி இந்த பையனை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடணும், ஹாஸ்டலை விட்டு கண்டிப்பா அனுப்பிடணும், ஸ்கூலை விட்டே வேணாலும் அனுப்பிச்சிடலாம். இவனால எவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு மோசமான பையனை ஹெட் மாஸ்டர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற. ஹெட் மாஸ்டர் யோசிக்கிறாரு, அவர் ஒரு தெய்வ மனிதன், இவன் ஹாஸ்டல்ல இருந்தே இப்படி கேட்டு போறான், இவனை வெளியே விட்டு, அதையும் ஸ்கூலை விட்டு இவனை வெளியே அனுப்பிச்சா இவன் என்னதான் ஆவான்? அவன் மோசமானவன் தான், நல்லா தெரியும். ஆனாலும் அவனுடைய எதிர்காலம் எப்படி மோசமா போயிடக்கூடாதுன்னு நினைத்தவர் என்ன பண்றாரு, சரி உங்களுக்கு தொந்தரவு வேண்டாம், அவனை ஏன் வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொல்லி அவருடைய வீட்டுல கொண்டு போய் அவருக்கு இடம் கொடுத்து வச்சுட்டு சொன்னாரு, எப்பா நீ இன்னிலேருந்து ஹெட் மாஸ்டர் வீட்டு பையன். அவன் ஹெட் மாஸ்டர் வீட்டு பையனா? அப்படிதான் சொல்லியிருக்கார் ஆண்டவர். நீங்க எல்லாம் இன்னிலிருந்து பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள். எபேசியர் 2வது அதிகாரம் அப்படியே லெப்ட்ல திருப்புங்க பார்க்கலாம். 19வது வசனம். எபேசியர் 2:19. அவ்வளவுதான். யாரு? தேவனுடைய வீட்டார் தானே நீங்க. அதுக்கு ஆமா சொல்லுவீங்க. அந்த பரிசுத்தவான்னா நம்ம எப்படியோ நினைச்சுக்கிறோம். இது ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. நம்ம பரிசுத்தவான்னு நம்ம சொன்ன உடனே அதை அப்படியே ஒரு ஸ்கேல்ல திங்க் பண்றோமா? முன்னுக்கு நிக்கிற ஊழிய செய்யறவங்களை எல்லாம் பரிசுத்தவான்கள் நினைச்சிட்டு அவங்க செய்யற தப்பெல்லாம் பெருசா பார்ப்போம் இல்ல. ஆண்டவர் அப்படி பார்க்கறதே இல்லை. எல்லாரும் பரிசுத்தவான்கள். அவர் ஹெட் மாஸ்டர் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு அவர் சொன்னாரு, எப்ப நீ இன்னில இருந்து ஹெட் மாஸ்டர் வீட்டு பையன், நீ இனியும் தப்பு செஞ்சேன்னா உனக்கு கெட்ட பேர் இல்ல, அதோட எனக்கு கெட்ட பேரு அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த பையன் நினைச்சானா, ஆமா என்னால முடியல, நான் பழைய வாழ்க்கைக்கு தான் ஓடணும்னு நினைக்கிறேன், பழைய மனுஷன் தான் என்ன அங்க இழுக்கிறான், ஆனா எனக்காக ஒருத்தர் தன்னுடைய என்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்காம என்னை கொண்டு வந்து அவர் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு, நான் எப்படியாவது திருந்துவேன்னு அவன் கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி ஒரு நல்ல மகனாக வளர்ந்து வந்தானா. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால இப்ப சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன், பரிசுத்தவான்களா?
பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துறதுக்கு தான் இருப்பான். இந்த ஆராதனை, இந்த வசனங்கள். பழைய மனுஷனை எடுத்து போட்டுக்குங்க, புதிய மனுஷனை எடுத்து போட்டுங்க, பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். இந்த சத்தியம் எல்லாம், இந்த சத்தியங்களை எல்லாம் அறியாமல் எதையோ நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு இதை கேட்டுட்டு போய் பிரயோஜனம். நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பக்கத்துல நெருங்கிக்கிட்டே வரவில்லை என்றால் நாம் இந்த வேதத்தை தூக்கி கொண்டு நடப்பது, இவைகளெல்லாம் ஒரு நாளிலே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆகையினால பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படி 12வது வசனம், எபேசியர் 4:12, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இத்தனை விதமான ஊழியங்கள் திருச்சபையில் இருக்கிறதற்கு காரணம் பரிசுத்தவான்கள் நம்ம எல்லாரும் சீர் பொருந்த வேண்டும். சரியா? இப்ப இந்த சீர் பொருந்துதலை பற்றி தான் அவர் அழகாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதுல இப்ப கீழே அப்படியே வாங்க, 15வது வசனம், இப்ப அப்படியே கீழே 15வது வசனம், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாகும்படியாக அப்படி செய்தார். இந்த ஊழியங்களை எல்லாம் ஏற்படுத்தி, இதெல்லாம் வச்சு ஓய்வு நாள் என்கிற ஒரு நியமத்தை ஏற்படுத்தி, இப்ப நம்ம வருடம் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம், ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கையை நினைவு கூறும்படி அந்த கம்யூனியன்ல பங்கு பெறுகிறோம். இவைகளை எல்லாம் ஏற்படுத்தி நம்மை எதற்காக பண்ணினார்? நாம் பரிசுத்தவான்கள். ஹெட்மாஸ்டர் வீட்டில் இருக்க பையன் திரும்பவும் தெருவுக்கு போயிடக்கூடாது. அவன் ஹெட்மாஸ்டருடைய தகுதிக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி என்று அழைத்து உன்னை வைத்திருக்கிற என் மகனே, மகளே, நீ பரிசுத்தவானாக சீர்பொருந்து என்று சொல்லி அழைக்கிறார். அவராலே சரீரம் முழுவதும் 16வது வசனம், அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த ஊழியம் எல்லாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய திருச்சபையாகிய சரீரம் வளர்ச்சி அடைவதற்காக. வளர்ச்சினா நம்பர்ல பெருகிறது இல்லை, ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தில் பெருக வேண்டும். ஆண்டவர் பெரிய நம்பர் எல்லாம் சொல்ல, அவர் சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிறவங்க எத்தனை பேர் தான் போய் பிரவேசித்து அந்த வழியை கண்டு கொள்கிறவர்கள் எத்தனை பேர்? சிலர். விசாலமா போறவங்க நிறைய பேர். ஆகையினால இங்கே வளர்ச்சி என்றால் நாம் முக்கியமாக கருத வேண்டியது சபை வளர வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த பிள்ளைகள் நாம் பரிசுத்தவான்களாய் சீர் பொருந்துவதை தேவன் விரும்புகிறார். ஒன்றை யோசித்து சொல்லுங்க, நம்ம எல்லாம் உண்மையா இயேசு கிறிஸ்து சொன்னபடி வாழ்ந்தோம்னா நம்ம ரொம்ப பெரிய சுவிசேஷ ஊழியெல்லாம் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பார்க்குறவங்களே என்ன பண்ணுவாங்க? உங்ககிட்ட வித்தியாசம் இருக்குதேன்னு வருவாங்க. Preach the gospel always. Use words wherever and whenever necessary அப்படின்னு ஒரு அசிசி பிரான்சிஸ் நினைக்கிறேன் ஒரு தேவ மனிதர் கூறியிருக்கிறார். எப்பவும் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஆனால் வார்த்தைகள் தேவைப்படுற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பேச வேண்டும் என்பதுதான் அர்த்தம். எனவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? நீங்கள் உண்டாக்குகிற சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. 17வது வசனம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இப்போ நோட்ஸ் எடுக்கிறவங்க 2 பக்கம் கோடு போட்டுங்க. பழைய மனுஷன், புதிய மனுஷன். எடுக்காதவங்க மனசுல ஸ்டோர் பண்ணிக்கங்க. பழைய மனுஷன் எப்படி இருப்பான்னா, வீணான சிந்தையிலே நடக்கிறவனாய் இருப்பான். நம்ம சிந்தையெல்லாம் எப்பவுமே பெர்ஃபெக்டா சிந்தையை வருதா? நமக்கு சூழ்நிலைக்கு தகுந்தபடி இது ஒரு குரங்கு மாதிரி என்ன பண்ணும்? இங்க இருந்து அங்கத்தாவும், இங்க இருந்து அங்கத்தாவும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். அவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என்னை கோவப்படுத்திட்டாங்க, இப்படி மனசுக்குள்ள என்ன பண்ணும்? ஓடிக்கிட்டே இருக்கும்.
நான் யார் தெரியுமா அப்படியும் ஓடும். நான் நினைச்சா அதை பண்ணிடலாம் தெரியுமா அப்படியும் ஓடும். இதெல்லாம் வீணான சிந்தைகள். இந்த வீண் சிந்தை ஏன் வருதுன்னா தெரியுமா? அவரை தேவன் என்று அறிந்திருந்தோம், ரோமர்ல இருக்குது. அவரை தேவன் என்று அறிந்திருந்தோம், அவரை ஸ்தோத்திரியாமலும் 1:20 வீட்டுல போய் வாசிங்க. இருந்து நம்ம அப்படியே இருக்கிறதுனால நம்முடைய சிந்தனையிலே அவர்கள் வீணரானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வீண் சிந்தனை நிறைந்த ஒரு எண்ணங்களை கொண்ட மனிதன் தான் பழைய மனிதன். இந்த வீண் சிந்தனை வந்தவுடனே அந்த சிந்தனையை அப்படியே சிறைப்படுத்தி நிறுத்திவிட்டு சரியாக சிந்திக்கிறவர் யாரு? தேவனுடைய புதிய மனிதன். இந்த புதிய மனிதனுடைய சிந்தனையை பற்றி உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். இது எனக்கு அதிக பிரயோஜனமானது. இந்த சிந்தனை உலகத்துல நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? அநேக பாவங்களை செய்கிறோம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். இது ரொம்ப நல்ல வசனம். இன்னைக்கு காலையில கூட எனக்கு இது ஆண்டவர் நினைவுபடுத்தினார். இதை நான் சிந்தித்து ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லவே. எப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் மாம்சத்துலதான் நடக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அப்படியே நம்ம ஸ்பிரிட்ல அப்படி ஃப்ளோட் ஆகிட்டுலாம் இருக்குல்ல. எல்லா மனுஷரை போலதான் நம்ம நடக்கிறோம் இல்ல. ஆனால் மாம்சத்தின்படி உங்கள் போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப நமக்கு அந்த ஆயுதங்கள்லாம் இருக்குதா? அந்த ஆயுதத்தை பத்தி தான் என்ன சொல்லியிருக்கோம்? எபேசியர் 6ல சொல்லப்பட்டிருக்கோம். சரி, அந்த ஆயுதம் இருந்தா என்ன பண்ணலாம்? 3 காரியங்களை செய்யலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், சண்டை வந்த உடனே என்ன பண்றோம்? அதை நிறுத்த தெரியணும், வாய் அடக்கணும். ஒருத்தர் வாய் அடக்குனாலே வீட்டுல சண்டை வராது. வெளியில ஆனாலும் ஒருத்தர் வாய் அடக்கி அமைதியா இருந்தா சத்தம் வராது. இது சற்று கடினம். ஆனால் அந்த போர் ஆயுதம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா முடியும். விசுவாசம் என்கிற கேடயம் இருந்தா அதெல்லாம் முடியும். அடுத்தபடியாக தர்க்கங்களையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. இந்த மேட்டிமை நமக்குள்ள வர்றது, பெருமை வருகிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமானது. பெருமை வருதுன்னா என்ன அர்த்தம்? தேவனை அறிகிற அறிவு இல்லை. ஆகையினாலதான் ஏசாயாவில் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனம் அறிவில்லாமல். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மேட்டிமையான எண்ணம் வராம இருக்காது. வரும், அதை உடனே என்ன பண்ணும்? ஸ்மாஷ் பண்ணணும். இன்டர்செப்டர் மாதிரி உடனே அதை என்ன பண்ணணும்? நிறுத்தணும். அதற்கு இந்த போராயுதங்கள் பலமுள்ளவைகளாம். அடுத்தது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த எண்ணம் என்கிற அந்த காரியம், இது அப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோன்னு ஒரு ஆங்ஸைட்டி நமக்கு நிறைய நேரத்துல வரும். இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோன்னு. நான் மேக்சிமம் நம்ம அப்படின்லாம் நினைக்கிறது நடக்காது. ஆனா அப்படி நடந்துருமோன்னு நினைச்சு பயந்து டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துட்டு செய்ய வேண்டியதை செய்ய விடாம போகிற நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. ஸோ 3 காரியம். 1, முதலாவது என்ன நிர்மூலமாகிறோம்? தர்க்கங்கள். 2வது, அறிகிற அறிவுக்கு விரோதமாய் வரக்கூடிய மேட்டிமை. பருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். மேட்டிமையின் எண்ணம் அங்க கிருபை இல்லை. கிருபை இல்லாத நேரத்துல பாவம் அப்பதான் மேற்கொள்ளும் நம்மை. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறவங்களை பாவம் மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6ல இருக்குது, வாசியுங்கள். அப்போ பாவம் செஞ்சுட்டோன்னா உடனே ரிவர்ஸ்ல போய் பார்க்கணும், எங்க பெருமை வந்தது, எங்க மேட்டிமை வந்தது இன்னைக்கு. 3வது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நிறைய நேரத்துல நமக்கு இன்னைக்கு இது நடக்குமோ, அது நடக்குமோ, நம்ம அதை அப்படி நினைச்சோம், இது வந்துடாதா, என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே புரியலையே, நாளைக்கு இதுக்கு என்ன பதில். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வரும்போது ஜெபிக்க நின்றாலும் அந்த எண்ணங்கள் முன்னாக திரையில ஓடுறது மாதிரி ஓடுதா? இந்த வசனத்தின் மேல கையை வைத்து முழங்காலில் நின்று ஜெபியுங்கள். இந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழாக
சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி செய்வோம் என்றால் நம்ம எப்படி இருக்க மாட்டோம். பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்? வீணான, திரும்ப வாங்க இங்க, வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இப்ப பழைய மனுஷனுக்கு இந்த வீணான சிந்தனைகளை கட்டுப்படுத்த தெரியாது. புதிய மனுஷனுக்கு இந்த வார்த்தையை எடுத்து பிடித்து கொண்டு ஜெபிப்பதற்கு தெரியும். அடுத்தபடியாக 18வது வசனம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. இதுல 3 காரியம் இருக்குது. இதுல அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள், அவர்கள் இருளில நடக்கிற ஜனங்கள்னு சுருக்கமா சொல்லிடலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1 யோவான் 1:5 யாராவது ஒருவர் வாசியுங்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரை எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அடுத்த வசனம், அடுத்த வசனம், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். சரி, இப்போ தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறவர்கள், கடைசியில இதுக்கு முடிவு ஒரே ஒரு தான், தேவனோட ஐக்கியமா இருப்பதுன்னு தான் முடிப்போம். அதுதான் நமக்கு முக்கியம். அதை செய்யணும் இதை செய்யணும்ல, இதை படிக்கணும்ல, இதெல்லாம் எதுக்கு செய்யணும்னா அவரை விட்டுறக்கூடாது. என்னில் நிலைத்திருக்கிறவன் என்ன பண்ணுவான்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்போ தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் நாம் அந்தகார காரியங்களா, அந்தகாரப்பட்ட புத்தி உடையவர்களாய் இருக்க மாட்டோம். புத்தியில நமக்கு ஒரு இருள் இருக்குது. என்ன இருள்? பல நேரத்துல நம்முடைய உள்ளே இருந்து வர்ற பல காரியங்கள்ல மதியீனமும் இருக்கிறது என்று ஆண்டவர் மார்க்கு சுவிசேஷத்துல சொல்லி இருக்கிறார். 6வது அதிகாரம். மதியீனமும் நமக்குள்ளே இருந்து, நம்ம அதிகமா நினைக்கிற நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய இச்சை, அது பாவம், கோபம், இதெல்லாம் தான். அதுக்கு இடையில ஒரு வார்த்தை இருக்கு, மதியீனம். மதியீனமா சில நேரத்துல தீர்மானம் பண்ணிடுறோம். காரணம், ஆண்டவருடைய வெளிச்சம் இல்லை. அப்போ தேவனுடைய பழைய மனுஷன் அந்தகாரப்பட்ட புத்தியை உடையவன், புதிய மனுஷன் தேவனுடைய வெளிச்சத்தை பெற்ற புத்தியை உடையவன். 3வது காரியம், இருதய கடினத்தினால். இருதய கடினம் எத்தனையோ பேருக்கு பார்த்துருக்கிறேன். நல்ல தேவனுடைய பிள்ளைகளா இருப்பாங்க, ஆனா இருதயம் அவங்கள்ட்ட எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. நம்ம சொல்ற சத்தியத்தை எல்லாம் நல்லா கேட்பாங்க, ஆனா ஃபைனலா செயல் வடிவம் எடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் சரிதான், ஆனா அதை எப்படி நம்ம செய்ய முடியும்? இதை எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்? அவங்க தானே அதுக்கு பொறுப்பு. நம்ம எப்படி இதுல ஒரு படி இறங்குறது? இப்படியே இறங்கி இறங்கி போனோம்னா முடிவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு, அது இருதய கடினம். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், என்ன வேணும்? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். தாங்குவதற்கு என்ன வேண்டும்? மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இப்ப இதெல்லாம் இருந்தாதான் இந்த இருதய கடினம் இல்லாம இருக்கும். அப்போ பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்? கடினம் இரான இருதயமுடையவனாய் கிரியை செய்ய முற்படுவான். புதிய மனுஷன் சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சதையான இருதயத்தில் அவர் என்ன எழுதுவார்? அவருடைய பிரமாணத்தை அவரே எழுதுவார். அப்போ அந்த பிரமாணம் நம்முடைய சதையான இருதயத்துல எழுதப்படும் பொழுது நம்ம நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, சுயாதீன பிரமாணத்தை உடையவர்களா. இந்த இடத்துல இவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், எப்படி இந்த நியாய பிரமாணத்தை இங்க அப்ளை பண்றது? அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெடுத்து அறியுங்கப்பா. அப்புறம் கடைசியில பாவம் இல்லாத அவர் ஒருத்தர் தான் இருந்தார், அவர் விட்டுட்டாரு. இப்போ எனவே நியாய பிரமாணத்துக்கு மேலாக இருப்பது சுயாதீன பிரமாணம். இதை நம்ம யாக்கோபுல வாசித்தோம். நியாய தீர்ப்புக்கு முன்னாக எது மேன்மை பாராட்டும்? இரக்கம் மேன்மை பாராட்டும். மறந்துடுறீங்க, கொஞ்சம் இதெல்லாம் படிங்க, வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க. ஒரு நாளாவது யாக்கோபுல வாசித்தோம். அதனால இரக்கம் முக்கியம். எனவே இங்கே இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? சதையான இருதயம் புதிய மனுஷனுக்கு, பழைய மனுஷனுக்கு கடினமான இருதயம். முதல்ல ப்ரீவியஸ் என்ன பார்த்தோம்? அந்தகாரப்பட்ட புத்திக்குள்ள அவன் இருக்கிறான். இங்க என்ன? தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது.
அதற்கு முன்பாக என்ன பார்த்தோம்? வீணான சிந்தனை. இங்க இருக்கக்கூடிய சிந்தனையெல்லாம் வீண் சிந்தனைகள் எதுவும் கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா, புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள்னு ஈஸியா சொல்லிட்டோம், காலையில தரித்து கொண்டோம். இந்த காரியம்லாம் இடையில டே டைம்ல நடக்குதான்னு நம்ம செக் பண்றதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த டேபிளை வச்சு பார்க்க ஆண்கள் அழகாக சொல்லி இருக்கிறார். அடுத்தபடியாக 4வது காரியம், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா இதெல்லாம் திருப்பி 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 வாசிச்சுக்கிட்டே போவோம், ஒண்ணுமே வராது. தேவனுடைய ஜீவன் எங்க இருக்கணும்? நம்ம ஜீவன்ல அவருடைய ஜீவன் வந்து நம்மை பலப்படுத்தணும். அவருடைய ஆவி நமக்குள்ளே வந்து நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிற அனுபவம் தான் ரட்சிக்கப்படுகிற அனுபவம். எபேசியர் 1:13 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்க கொலோசையர் 3 எடுத்துக்குங்க. 3:3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எனவே நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கும் என்றால் அவருடைய ஜீவன் நமக்கு என்னவா இருக்கும்? பலனாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அவருடைய ஜீவனுக்கு, தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்நியரா இருப்போம். ஹெட்மாஸ்டர் வீட்டுல கொண்டு வச்சாச்சு பையனை. ஹெட்மாஸ்டர் வர்ற நேரம் மட்டும் நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு மற்ற நேரத்துல அவரை ஏமாத்திட்டு இருந்தா ஹெட்மாஸ்டருடைய லைஃப் ஸ்டேட்டஸோ ஹெட்மாஸ்டருடைய நன்மையான காரியங்களோ எதுவும் அவனுக்கு பிரயோஜனமாக, அவர் கொடுத்த எந்த இதுவும் அவனுக்கு பிரயோஜனப்பட போவதில்லை. தேவனுடைய ஜீவனுக்கு நீங்கள் அந்நியராய் இருக்கிறீர்களா? உதாரணமா சொல்றேன், நல்லா ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், நல்லா பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறோம், ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இதுக்கு தடையா ஏதோ காரியங்கள் வருது. என்ன பண்றோம்? சோர்ந்து போய் படுத்து தூங்கிடணும். நான் வந்து ரொம்ப ஐடியலிஸ்டிக் சினாரியோ பேசுறேன். வேற நிறைய தவறுகள்லாம் நடக்குது. சுகம் இல்லாம, உடம்பு சரியில்லாம போயிடுது, கோல்டு வந்துடுது, ஃபீவர் வந்துடுது. அதான் இப்ப எல்லாம் இந்த சீசன் எல்லாருக்கும் வருது. நைட் எல்லாம் பனி, பகல் ஃபுல்லா வெயில். ஜெபம் பண்ண முடியல, உடனே போய் பட்டு தூங்கிடுறோம். இல்லை அப்படியே உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு சோஃபால உட்காந்து பாதி தூக்கம் பாதி டிவி. அப்ப தேவனுடைய பலனுக்கு நாம் அந்நியராக இருக்கிறோம். அந்த நேரத்துல எப்படியாவது போய் ஒரு கொஞ்ச நேரமாக முழங்கால் படிட்டு இந்த வசனத்துல கைய வைங்க. ஆண்டவரே, உம்முடைய பலனுக்கு நான் பாத்திரவானா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா அது புதிய மனுஷனுடைய வேலை. அந்த நேரத்துல விட்டு கொடுத்துட்டோம்னா அங்க யார் இருக்கா? பழைய மனுஷன் வந்து நல்லா அழகா சரி நான் தூங்கிடுறேன் போய் அப்படின்னு படுத்து தூங்கிடுறோம். இப்ப ஆண்டவருடைய பலனை அனுபவிப்பதற்கும் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அதனால் காரியங்களை செய்து மேற்கொள்ளுகிறவர்களாய் வாழ்வதற்கும் நம்ம இல்லாம போகும் பொழுது தேவனுடைய பலனுக்கு நாம் அந்நியராய் போய்விடுகிறோம். இப்ப பழைய மனுஷன் தேவனுடைய பலனை அனுபவிக்காதவனாய் இருக்கிறான். ஆனா நான் விசுவாசி தான், நான் பரிசுத்தவான் தான், ஆனா நான் ஹெட்மாஸ்டர் வீட்டு பையன்தான், ஆனா நான் சீர் பொருந்தாமல் இருப்பேன் என்றால் அந்த பலன் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. நான் இன்னும் பழைய மனுஷனைத்தான் சார்ந்து வாழ்கிறேன். புதிய மனுஷனை தரித்து கொள்ளும் பொழுது தேவனுடைய பலனை உடையவர்களாய் வாழ்கிறோம். அந்த பலன் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்கும் ஒரு லெவல்ல இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு மாற்றம் இருக்கிறதா? அதைத்தான் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கிறேன். இப்ப 4 காரியங்கள் பார்த்து விட்டோம். 5வது காரியம் 19வது வசனம் ஆரம்பம். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்கள் காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஸோ பழைய மனுஷனுக்கு என்ன இருக்காது? உணர்வு இருக்காது. என்ன உணர்வு இருக்காது? அன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பிடிச்சி வெளியே தள்ளினாங்களே, இந்த ஹெட்மாஸ்டர் லைஃப் கொடுத்தாரே நமக்கு, நம்ம கொண்டு வந்து அவருக்கு வீட்டில் வச்சிருக்கிறாரே, இந்த உணர்வெல்லாம் போயிடும். அன்னைக்கு இருந்தது உணர்வு.
இப்ப நாட்கள் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. நானும் வளர்ந்து வருகிறேன். என்னுடைய மாமிசம் பலன் அடைகிறது. எனக்கு உலகத்திற்குள்ளான உள்ள ஈர்ப்புகள் அதிகமாகிறது. நான் எந்த நிலைமையிலிருந்து வந்தேன் என்ற அந்த உணர்வு எனக்கு இல்லாமல் போகிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் என்ன என்றது உணர்வு இல்லாமல் போகிறது. நான் இன்னும் மேலான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். உணர்வில்லை. நான் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கொண்டு வரப்பட்டவன். உணர்வில்லாமல் போனால் இன்னும் பழைய மனுஷன்தான் வாழ்றான். இப்ப இங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களை காமவிகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே பார்த்தால் சென்சுவாலிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல சுருக்கமா இதை பார்க்கணும்னா காரியத்தின் கடைத்தொகைனா சென்சுவாலிட்டி மீன்ஸ் கிவிங் யுவர் செல்ஃப் ஃபார் டெம்பரல் பிளஷர்ஸ். சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கு நம்ம விட்டு விடுறோம். சிற்றின்பம் எந்த விதத்திலும் வரலாம். அது எப்படி வேண்டாலும் சிற்றின்பங்களாக இருக்கலாம். ரொம்ப லெஜிட்டிமேட் சிற்றின்பங்கள் எல்லாம் உலகத்துல இருக்கு, தப்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அது நம்மை தேவனை விட்டு பிரித்து விடுகிறதாக இருக்கும். சும்மா உட்காந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா சிற்றின்பம் தான். நான் இந்த சொல்றேன். அந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தா காம விகாரங்கள், தவறான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான விபச்சார பாவம், இதோ சிற்றின்பம் தான். எல்லாமே சிற்றின்பம் தான். ஸோ இங்கே நாம் எதற்கு என்ன செய்கிறோம் என்றால், தேவனுக்குள்ளாக நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்காக, அவருடைய பலனையும் ஜீவனையும் சுதந்திரித்து வாழுவதற்காக செய்ய வேண்டியவைகளை விட்டுவிட்டு சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து வாழுகிறோமா? அப்படி வாழுவது பழைய மனிதனுடைய தன்மை. அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நான் தேவனோடு நெருங்குவதற்கு என்ன செய்கிறேன் என்பதை சிந்தித்து செயல்படுகிறவர்கள் புதிய மனிதனை தரித்து கொண்டவர்கள். 6 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது வீணான சிந்தனை, 2வது புத்தியில் அந்தகாரம், 3வது இருதய கடினம், 4வது தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் வாழ்வது, 5வது உணர்வில்லாத ஒரு ஜீவியம், 6வது 22வது வசனத்தை வாசித்து திரும்ப 21க்கு வரலாம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. மோசம் போக்கும் இச்சைகள். இச்சை என்றால் என்ன? இன்றைக்கு இச்சை பல நேரங்களிலே தவறாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறது. 3 காரியங்கள் உண்டு: ஆசை, வாஞ்சை, இச்சை. இந்த 3க்கு வித்தியாசம். நிறைய பேர் ஆசையையும் இச்சையையும் குழப்பிடுவோம். இச்சை என்றால் என்ன? நமக்கு உரியது அல்லாததை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று நினைப்பது, நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்லாத காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள்ளாக வாஞ்சிக்கிறதும் இவைகள் தான் இச்சை. நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதை பெற்றுக்கொள்ள ஆசை வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? சொல்லுங்களேன். புத்தா சொல்லிட்டு போயிட்டாரு, டிசைர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் சாரோ. அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆசை வச்சாதான், அதுக்கு ஒரு வசனம் வரை எடுத்துக்குவாங்க, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய். பணம் இல்லாம ஏதாவது நடக்குதா உலகத்துல? அதுக்கு நான் பணத்துக்கு பின்னுக்கு ஓடுங்கன்னு சொல்லல. ஆசை வேண்டும், வாஞ்சை வேண்டும். அது பணத்துக்கு மாத்திரம் இல்ல, தேவனை பின்பற்றுவதற்கும் புதிய மனுஷனை தரித்து கொண்டு அப்படியாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆசையும் வாஞ்சையும் இல்லை என்றால் இதை நிச்சயம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கானானுக்கு பக்கத்துல வந்து காதேஸ் பர்னேயா வனாந்திரத்துல வந்தோன்னா ஆண்டவர் சொன்னார், உள்ள போயிடுங்கன்ட்டு. ஆசையும் வாஞ்சையும் இருந்தவங்க என்ன சொன்னாங்க? போயிடுறோம் ஆண்டவரே, அங்க போயிடுறோம்ட்டு புறப்பட்டாங்க. அங்க இருக்கிறவங்க அதெல்லாம் பெருசா இருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்ல. ஆசை, ஆசையாய் தொடர்கிறேன். பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3 இல்ல, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி தொடர்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆசையாய் தொடர்கிறது இருக்கு. அப்போ அந்த ஆசையும் வாஞ்சையும் இல்லை என்றால் என்ன நினைப்போம்? அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசா தெரியும். அந்த பிரச்சனை பெருசா தெரியும் போது நான் திரும்பி எகிப்துக்கு போயிடுறேன்னு தோணும். ஆண்டவர் அதை வெறுக்கிறார். 40 வருடத்துல 38 வருடம்
வனாந்திரத்துல அவங்க சுத்துனாங்க. அதுக்கு பிறகுதான் 2 வருஷத்துல இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. என்னெல்லாம் தப்பு இடையில நடந்திருந்தாலும் ஆண்டவர் மன்னித்தார். போங்கன்னு சொன்னார். ஆசையும் வாஞ்சையும் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பயனற்றது. ஆனால் அந்த ஆசை வாஞ்சை அடுத்த லெவல் இச்சை, இந்த ரெண்டுக்கு இடையில கரெக்டா கோடு போட தெரியணும். இது எனக்குரியதா, இது தேவன் எனக்கு சொன்னதா, இது தேவன் எனக்கு தருகின்றதா, இது சரியா தவறா, இதையும் புதிய மனுஷனிடத்துல நாம் காண வேண்டும். நிறைய ஆசை இச்சை இந்த வாஞ்சை இதெல்லாம் நிறைய விரித்து பார்க்க முடியும். பிலிப்பியர் 2:12 ஆண்டவர் அங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஒரு விருப்பம் வர்றது ஆண்டவர் உண்டாக்குகிற விருப்பம். ஆனால் அது நமக்குரியது அல்லாததை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பமா இருந்தா அங்கதான் ஆண்டவர் சொல்கிறார், பிறன் பொருளை இச்சையாதிருப்பார். இதை கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையிலே நாம் செல்வதற்கு ஆசை, விருப்பம், வாஞ்சை மிகவும் மிகவும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே பழைய மனுஷனின் தன்மைகளை விட்டு புதிய மனுஷனை நான் தரித்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளே வேண்டும். ஆனால் இச்சைகள் பழைய மனுஷனுடைய காரியம். இதை பார்த்துட்டு அதுக்கு பின்பாக பார்க்கலாம். மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் பொழுது அந்த புதிய மனுஷனுடைய குணாதிசயங்களை இப்ப நம்ம விளக்கமாக பார்த்தோம். 6 குணாதிசயங்களை பார்த்தோம். மீண்டும் சொல்லுகிறேன், எண்ணத்தின் வீணான சிந்தனைகள் கூடாது, புதிய மனுஷனுக்கு கூடாது. 2வது, புத்தியில் வெளிச்சம், அந்தகாரப்பட்ட நிலைப்பாடு பழைய மனுஷன் தன்மை. 3, இருதய கடினம் இருக்கக்கூடாது. எதையாவது ஒரு காரியத்தை நினைச்சு பிடிச்சிட்டு இதை செய்யவே மாட்டேன், இதை செய்யவே மாட்டேன், அல்ல இதை கொடுக்க மாட்டேன், பிடிவாதமாக நிற்க வேண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஆண்டவரிடத்துல தனித்து போய், ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் என்ன செய்யணும்னு கேட்கிறதற்கு ஒரு இருதயம் கண்டிப்பா வேணும். சதையான இருதயத்திலே தன்னுடைய பிரமாணத்தை எழுதுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே எத்தனையோ இடத்துல மனம் மாறி உதவி செய்தார்ல. மோசே போய் பிரார்த்தித்தார், ஆண்டவர் மாறினார். நமக்கு என்ன அவ்வளவு பெரிய கடினம்? நீங்க நம்ம அவ்வளவு பெரிய ஆட்டலா? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் தானே. அடுத்தபடி 4வது, ஜீவனுக்கு, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறோமா? 5, உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறோமா? 6, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். இந்த இச்சைகள் வரும் பொழுது, அதாவது நம்ம ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், இன்னொருத்தங்களுக்கு அது நஷ்டப்படுதான்னு சிந்திக்கணும். நம்ம ஒரு காரியத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம், அது கொடுப்பதனால அவங்களுக்கு பிரயோஜனம் ஆசீர்வாதமா இருக்கும்னு அதை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். இது இல்லாத பட்சத்துல நான் அதை பத்திரப்படுத்தி எனக்கு வச்சுக்குவேன், அவங்க கஷ்டப்பட்டா கஷ்டப்படட்டும், இது எனக்கு தானே ஆண்டவர் தந்தார். அது ஒரு விதமான இச்சை தான். பிறருக்கு இலவசமாய் கொடுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர். ஆகையினால நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நிறைய காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆசையுடையவர்களாய், வாஞ்சையுடையவர்களாய் இருக்கணும். அடுத்த பக்கம் கொடுப்பதற்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது இல்லைன்னா இதுவும் இச்சையா மாறிவிடும். ஆகையினால பழைய மனிதன் புதிய மனிதனுடைய தன்மைகளை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ முடிவுரையாக சில காரியங்கள். இதற்கு பின்பு அஞ்சியும்னு போகுது அடுத்த நிலைமை, புது மனுஷனுடைய தன்மை. போர் அடிக்குதா? பேசிட்டே இருக்கலாம். இதை சிந்திக்க 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 ஆண்டவர் நிறைய சத்தியங்களை கொடுக்கிறார். அஞ்சியும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அடுத்த வசனம் சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய். இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். நீங்க மெய்யதான் பேசணும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். ஆனா இந்த மெய்ய பேசும் பொழுது நிறைய பேருக்கு பிடிக்காது. அவங்க ரியாக்ஷனை பார்த்தா நமக்கு ஒருவேளை கோபம் கூட வரலாம்.
அப்படி கோபம் வந்தா அதோட நிறுத்திக்கப்பா, அதுக்கு மேல பாவம் செஞ்சிடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். மெய்யை பேச கடவன். ஒருவருக்கொருவர் நம்ம இந்த பொய் பேசாம புரட்டுகள் இல்லாம ஒரு கிறிஸ்தவம் உண்டென்றால் அதை நிச்சயமாக உலகம் என்ன பண்ணும்? பின்பற்றும். மகாத்மா காந்தி சொன்னார், ஐ லைக் ஜீசஸ் கிரைஸ்ட் பட் ஐ டு நாட் லைக் த கிறிஸ்டியன்ஸ். அன்னைக்கு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோம். நம்ம நம்முடைய எண்ணம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல் நாளும் ஒன்றா இருக்கா? அதுக்கு பேர் தான் உள்ளதை உள்ளதென்று. உள்ளத்துல இருக்கிறது தான் உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். சில இடத்துல சொல்ல முடியாத இருந்ததுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை திருப்பி பேசி டைவர்ட் பண்ணி பேசவே கூடாது. சரியா? அதுக்கு பேர் தான் காம்ப்ரமைஸ்ட் லிவிங். அதைத்தான் ஆண்டவர் வெறுக்கிறார். அன்னைக்கு பார்த்தோம், நிக்கோதேமுவை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னாரு? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவன் அந்த நேரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கூட இல்லை. ஆனால் அவனுடைய தன்மையை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். இன்றைக்கு மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இதெல்லா வசனமும் நமக்கு தெரியும். ஆனா என் இருதயம் நினைக்கிறத நான் பேசுறேனா, நான் பேசுறத நான் செய்யறேனா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். எனவே இப்படி உண்மையாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கடைசி நீ இப்போ லாஸ்ட் வர்ஸ்க்கு போயிடுறேன், இடையில இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன், நேரம் கடந்து செல்கிறது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தொடங்குனது எங்க தொடங்கிச்சுது? அதே தான். ஒருவரை ஒருவர் பொறுமையாய் சகித்து அன்பு கூறுங்கள். அதுக்கு தேவையானது மனத்தாழ்மை, சார்ந்த குணம், பொறுமை. 3 இருந்தால் தான் அன்பு கூற முடியும். இங்கே கடைசியா முடிக்கிறதும் கிறிஸ்து உங்களுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த மன்னியுங்கள்னு சொன்ன உடனே அவ்வளவு ஈஸியா அது. சின்ன பிள்ளை ஒண்ணு செஞ்சா மன்னிச்சுட்டு போயிடலாம். நல்லா தெரிஞ்சு செய்யறத மன்னிக்க முடியுமா? அதையும் மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரே. அதுக்கு தானே அவர் நமக்கு புதிய மனுஷனை தராரு. லூக்கா 17:4-5 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீஷர்களிடத்துல சொன்னாரு, 7-70 தரம் மன்னிக்கணும்னு சொன்னார். உடனே சீஷர்கள் சொன்னது, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண மாட்டவரே. இப்ப நம்ம இதெல்லாம் புதிய மனுஷனை தூக்கி போட்டுக்குங்க, எல்லாம் பிரசங்கம் பண்ணிடுறது ஈஸி. ஆனால் இதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அங்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் வருது, விசுவாசம். நன்றாக முடிக்க போறேன், ஒரு 5 நிமிஷம் மேக்சிமம். இவைகளை எல்லாம் செய்வதற்கு சில முக்கியமான செயல்முறை கருத்துக்கள். முதலாவது என்ன வேணும்? நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, இதை கேட்ட உடனே இதெல்லாம் நல்லா இருக்குன்னு தெரியும். ஆனால் உடனே நமக்குள்ள மாறினது இல்லை. சும்மா தெருவில் இருந்த பையனை தூக்கி கொண்டு போய் ஹெட்மாஸ்டர் வீட்டில் வச்சுட்டு நீ ஹெச்எம் பையன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மாறுதல் அவனுக்குள்ளாக வரணும். மாறுவதற்கு என்ன செய்யணும்? முதலாவது எங்கெங்கெல்லாம் மாற்றம் வேணும்னு சிந்திக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் நிலைப்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். புதிய மனுஷனை தரித்துக் கொள்வது, எனக்கு என்ன மாற்றம் வேணும்னு எனக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியணும். தெரிகிறதற்கு, அந்த தெரிந்த அறிவின் அடிப்படையிலே உணர்கிறதற்கு வேத வசனம் நமக்கு உதவி செய்யும். அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ முதலாவது அறிய வேண்டும், 2வது உணர வேண்டும். இந்த உணர்வு வந்த உடனே செயல்பட ஆரம்பிக்கணும். இந்த உணர்வு சூடா இருக்கும்போதே என்ன பண்ணணும்? செயல்பட கொஞ்சமா அது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடணும். இது என்னென்ன உணர்ந்துட்டு அப்படியே போய் நீ வீட்டுக்கு போய் மத்தியானம் சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு சாயந்தரம் தூங்கி முழிச்சு அப்பான்னு வரும்போது வேற பிரச்சனை எல்லாம் வந்தோடனே இந்த உணர்வு என்ன போயிடும்? கொஞ்சம் டவுன் ஆயிடும். தானே நடக்கக்கூடிய யதார்த்தமான காரியம். இந்த உணர்வு வந்த உடனே இப்பவுமே என்ன பண்ணிடணும்? மனசுல ஆண்டவர்கிட்ட ஒரு பிரதிஜ்ஞை பண்ணி, ஒரு சின்ன ஸ்டெப்பு, ஃபுல்லாலாம் வச்சு எடுத்து வைக்க சொல்லல, ஒரு சின்ன ஸ்டெப், இதுவரை செய்யாதது நான் செய்வேன் ஆண்டவரேன்ட்டு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து செயல்பட தொடங்கி விட வேண்டும். அடுத்தபடியாக இந்த அறிவு, உணர்வு, செயல், இந்த 3 செஞ்சுட்டு நான் இப்படியே முன்னேறிடுவேன்னு நினைச்சா அது மாம்சத்தின் கிரியை. இங்கதான் ஆண்டவர் வைக்கிற செக். நான் இதை செஞ்சிருவேன் நம்ம நினைக்கிறோமா?
இல்ல அவரை சார்ந்து நின்று இதெல்லாம் செய்யறோமா? இதைத்தான் ஆண்டவர் செக் பண்ற. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆண்டவர் அங்கதான் செக் பண்ணுவார். இவன் யார் என்ன சார்ந்து நிக்கிறானா, இல்ல பிரசங்கியார் சொன்ன பிரசங்க குறிப்பை வச்சுக்கிட்டு நான் செஞ்சிடுறேன், அறிவு உணர்வு செயல் அப்படின்னு ஆண்டவர் செக் பண்ணி பார்ப்பாரு. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது அழகாக சொல்லியிருப்பார். 1 தீமோத்தேயு 4:7-8 பார்க்கும் பொழுது, பக்திக்கு ஏதுவான, அதுக்கு அடுத்த வசனம், சரீர முயற்சி அப்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம். முந்தின வசனம் போடுங்க கொஞ்சம், ப்ரீவியஸ். சீர்கேடும் கிளவிகளும் பேச்சும் கட்டுக்கதைகளுக்கு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணது. எப்படி முயற்சி பண்ணோம்? நம்ம முயற்சி இந்த 3 காரியம் சொன்ன, அறிவு உணர்வு செயல். இந்த முயற்சி வரும்போது எப்படி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி. எவ்வளவு அழகா அவர் பவுல் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறார். நம்ம சிந்திக்க தவறிவிட்டோம். அந்த முயற்சி தேவ பக்திக்கு ஏதுவானதா இருக்கணும். அடுத்ததான் சொல்றாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ கிருபையோ மிகுந்த பலனுள்ளது. அப்ப அந்த கிருபையை விட்டுட்டு பண்ணாத வேண்டாம். இந்த கிருபையை சார்ந்து செயல்படுகிற அந்த காரியம்தான் என்னது? நம்முடைய விசுவாசம். அப்போ செயல்கள் விசுவாசத்தோடு நடத்தப்பட வேண்டும். இப்ப 4 சேர்த்துட்டோம்ல, அறிவு உணர்வு செயல். இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் என்னது? பைண்டிங் ஃபேக்டர் விசுவாசம். அதுதான் சீஷர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாங்க. இந்த விசுவாசம். இப்ப இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், இந்த ஆள்கிட்ட நான் இவ்வளவு நாள் கோவப்படுறேன், சண்டை போடுறேன், இங்க நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் நம்புறேன், இதை செய்வேன். இதோட நின்றுட்டோம்னா, இவைகள் இந்த முயற்சி எல்லாம் எதுக்கு நான் செய்யறேன்னா, தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு என்று நினைப்பு வேணும். எதுக்கு செய்யறேன்? இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. தட் இஸ் என்டையர்லி ராங். இதெல்லாம் செய்யறதற்கு என் தேவனோடு நான் ஐக்கியமா இருப்பதற்கு. பிலிப்பியர் 4 நம்ம வாசித்தோம், எல்லா மனுஷரோடும் மனுஷருக்கும் சாந்த குணத்தை காட்டுங்க, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீ அவங்களுக்கு சாந்த குணம் காட்டலன்னா கர்த்தரை நீ பகைத்து விடுவாய். ஆகையினால இந்த காரியங்கள், நான் புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கான நான் செய்யற இந்த முயற்சிகள் விசுவாசத்தின் அடிப்படையில் சில காரியமோ எதற்காக? என் தேவனோடு நான் ஐக்கியமா இருப்பதற்காக. என் தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கும்போது என்ன ஆகுது? அதைத்தான் யோவான் ஆண்டவர் 15 சொல்லியிருப்பாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். அப்ப நான் தேவனோடு நான் நிலைத்திருக்கும் பொழுது, ஒரு செடிக்குள்ள கொடி ஒட்டி இருக்கும்போது செடியிலிருந்து தேவையான உணவு நரிஷ்மெண்ட் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனுஷன் நம்மளை கோபப்பட செய்கிற விதத்துல பேசுறான், ஏமாத்துறான், நமக்கு ஒரு சஞ்சலம் வருகிறது. அப்ப ஆண்டவருடைய சத்து நமக்குள்ளாக, சத்துவம் அதுதான் வந்து நமக்குள்ளாக நிற்கும் பொழுது அதை தாங்கி கொண்டு நாம் என்ன பண்ணிடுவோம்? கடந்து செல்வோம். இந்த உலகம் என்பது ஒரு பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்திலே பல சமுத்திரத்துல என்னெல்லாம் இருக்குது? ஆபத்துக்கு நிறைந்த விலங்குகள், பொல்லாப்புகள், அலைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கிடையில அதிகமான விலை உயர்ந்த முத்துக்களும் இருக்கிறது. இதுல பிரயாணிக்கிறதுக்கு என்ன வேணும்? கப்பல் வேணும். அந்த கப்பல் தான் என்னது? விசுவாசம். சிலர் என்ன பண்றாங்க? தங்களுடைய நல்மனசாட்சியை விட்டு இந்த எதை கெடுத்துடுறாங்க? விசுவாசம் என்கிற தங்களுடைய கப்பலை சேதப்படுத்தி. இந்த விசுவாசத்துக்கு பல விதமான அர்த்தங்கள் இதுல இருக்குது. அது சும்மா சொல்லிடுறோம் நம்பிக்கைன்னு இல்லை. விசுவாசம் வேறு, நம்பிக்கை கடந்து செல்லக்கூடிய பல தாற்பயங்கள் நிறைந்தது விசுவாசம். விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். ஒரு தடவை குயிக்கா இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாத்தையும் ரிகலெக்ட் பண்ணிடலாமா? டைம் இருக்கா? 2 minutes. என்ன பார்த்தோம்? பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்வதுதான் கர்த்தர் திருச்சபையில பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படி வைத்திருக்கிற பல ஊழியங்களுக்கு அடிப்படை காரணம். ஊழியங்களை பற்றி எல்லாம் இப்ப பேசல. இந்த புதிய மனுஷனுக்கும் பழைய மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். பழைய மனுஷன் எப்படிப்பட்ட வீணான சிந்தனைகள் நிறைந்த மனிதன். புதிய மனுஷன் வீண் சிந்தனைகளை
அடக்கி கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்துகிற போர் ஆயுதங்களை உடையவனாக இருக்கிறான். இரண்டாவதாக, பழைய மனுஷன் புத்தியில் அந்தகாரப்பட்டவன், இவனுக்கு புத்தியில வெளிச்சம் உண்டு. மூன்றாவது, இருதய கடினம் நிறைந்தவன், இவன் சதையான இருதயத்தை பெற்றவன். நான்காவதாக, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் வாழ்வது பழைய மனுஷனுடைய வாழ்க்கை. புதிய மனுஷன் தேவனுடைய ஜீவனோடு வாழ்வது. அடுத்தது ஐந்தாவது, உணர்வில்லாத ஜீவியம், உணர்வுள்ள ஜீவியம். அடுத்தது, மோசம் போக்கக்கூடிய இச்சை, இங்க இச்சை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆசை தேவை, வாஞ்சை தேவை. இந்த ஆசை வாஞ்சை இருந்து நாம் இந்த புதிய மனுஷனுடைய தன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடும் பொழுது நமக்கு என்ன வேணும்? அந்த உணர்வு வரும்போது முதலாவது செயல்படக்கூடிய தன்மை வேண்டும். அந்த செயல்படும் பொழுது விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். இவைகள் எல்லாம் நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இதெல்லாம் செய்யும்போது தேவனோடு உள்ள ஐக்கியம் நமக்கு முதலாவது கிடைக்கும். இந்த ஐக்கியத்தோடு கூட இருப்பதினால் மாத்திரம்தான் நாம் முன்னேறி செல்லக்கூடிய இந்த விசுவாச ஓட்டத்திலே வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் சந்திப்பதற்கு தேவன் சத்துவத்தை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று நீர் சொன்ன அந்த பிரமாண கட்டளையை ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து பார்க்க எங்களுக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த பழைய மனுஷன் எங்கெல்லாம் ஆண்டவரே தலை தூக்கி நின்று எங்களை ஆண்டவரே சோர்வடைய செய்கிறான், எங்களை தூக்கப்பட செய்கிறான். ஆண்டவரே எங்களால் முடியாது என்று நினைக்க டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்குள்ளாக கொண்டு போகிறேன். இவைகளை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அவைகளை இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை தொடர்ந்து தான் ஆண்டவரே நாங்கள் உணரக்கூடிய காரியங்களிலே ஒரு முன்னேற்றத்தை காண, ஒரு மாற்றத்தை காண, ஒரு மனம் திரும்புதலை காணக்கூடிய ஆண்டவரே ஒரு செயல் வடிவத்தை எங்களுக்கு நீர் தாரும். ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நாங்கள் என்ன செயல்பட்டாலும் விசுவாசத்தின் அடிப்படையிலே செயல்பட எங்களுக்கு தேவனுடைய கிருபையை நாடி செயல்பட உதவி செய்தோம். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாய் நாங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது உடைய ஐக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது இருக்கிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்த்து செயல்பட கிருபை தாரும். கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளிலே தாரும். ஆண்டவரே இன்னும் வருகிற வாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான வாரமாக, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாக, நம்பிக்கை உள்ள ஒரு வாரமாக, ஆண்டவரை எதிர்நோக்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு வாரமாக ஆண்டவரை காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.